இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சபித்து வெளியேற்றி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். யாருக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் தலை வச்சு ஜெபிக்கன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல பலமாக ஒரு அடிபட்டு இருந்துச்சு, அது கிளாட் ஆயிருந்துச்சு. அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. தும்மும் போது அந்த கிளாட்டிங் ரிலீஸ் ஆயிருச்சு. தும்மும் போது கையை தட்டுங்களேன். காலை 3 மாசமா நடக்க முடியல, முட்டி போட முடியாது. 3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட பிடிவாதமா கேட்டேன், என்ன தொட்டது உண்மையானால் இதை சாட்சியா நிறுத்தி எனக்கு பலம் கொடுக்க நான் ஆண்டவரை கேட்டேன். இப்போதைக்கு நான் முட்டி போடுவேன்ப்பா. சரி, நீங்கள் பயந்தது நடக்காது, விரும்பினது வரும் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் எனக்கு சொல்லிட்டு. கைகளை தட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நெல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரில் அநேகர் வந்திருக்கிறீர்கள், யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியில் உங்களுக்கு வரவேற்பும் சொல்வேன். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவனுடைய மகிமையின் கரம் இப்பொழுது நம்மச்சில் இறங்கி வரப்போகிறது. திருமாமரையே அருள் பதியே, திருமாமரையே அருள் பதியேனின் திருச்சபை வளரனின் தயை புரியே. திருமாமரையே அருள் பதியேனின் திருச்சபை வளரனின் தயை புரியே. கருணை வாசகர் காதிர் பல தோழிர கருணை வாசகர் காதிர் பல தோழிர கனகா புவினின் தேயகல அவனருள் உணர திருமாமரையே அருள் பதியேனில் திருச்சபை வளரனின் தயை புரியே. சுநாமம் எங்கும் கனமொழி வீச
பதியே திருச்சபை வளரனின் தயை புரியே. நானும் அந்த மட்டும் எம்முடன் இருக்க ஞானம் அந்த மட்டும் எம்முடன் இருக்க நயவாய் கழித்தாய் எமை குறுக்க சீலமாதாயூனின் வசனமதுரைக்க தீருமா மறையே அருள் பதியே திருச்சபை வளரனின் தயை புரியே. சத்தியபோதும் ரைதனில் செழிக்க சத்தியபோதும் ரைதனில் செழிக்க தமியோனின் புகழே உரைக்க நித்திய பாக்கியமே புவிகளிக்க திருமா மறையே அருள் பதியே திருச்சபை வளரனின் தயை புரியே. திருமா மறையே அருள் பதியே திருச்சபை வளரனின் தயை புரியே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, வெடிவெள்ளி நட்சத்திரமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தம் பண்ணிருடைய கூட்டம் மிகுதி. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. திருமாமறையே அருள் பதியே நின் திருச்சபை வளர்ந்திட தயை புரியே. வேதத்துக்கெல்லாம் அரசனாய் விளங்குகிற இறைவனே, இந்த வேத வாக்கியங்களை கேட்கிற என் மக்களுடைய இதயம் திறக்கப்படட்டும். அதன்படி நடக்க கிருபை அளித்தருளும். நேசனை மறைத்தருளும். நீர் பேசும் உடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துரு வல்லமைகளையும் சத்துருவின் கட்டுக்களையும் சத்துருவின் கிரியைகளையும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களை புரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டி சபித்து வெளியேற்றி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசின் கிரிகளை கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை அடியானையும் இந்த நேரலை ஒளிபரப்பையும் நேரடியாக வந்திருக்கிற மக்களையும் பரிசுத்த ஆவியின் பரிபூர்ணமான ஆளுகைக்கு
கொடுக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்து என்னுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத இறைவன், மகத்துவமான ஆண்டவர். அவருடைய வார்த்தைகள், அவருடைய சொற்கள், அவருடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் தேனிட்ட பணியாரம் போலவும் தேனிலும் தெளிதேனிலும் அதிக மதுரமானதே. நாம் விரும்புகிற ஒன்றை செய்ய வேண்டுமென எதையானாலும் தியாகம் பண்ணி விடுவோம். நேரத்தை, காலத்தை, உடம்பை, தூக்கத்தை எல்லாவற்றையும் தியாகம் பண்ணுவோம். இதைத்தான் பக்தன் சொல்கிறான், இரவும் பகலுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கைகளை தட்டி பிரியமாயிருந்து. லவ். எதை லவ் பண்ணணுமா? கர்த்தருடைய வேதத்தை லவ் பண்ணணுமா? நான் பாடின பாடல் அர்த்தம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிந்ததோ தெரியவில்லையோ எனக்கு தெரியாது. திருமாமறையே அப்படின்னா பைபிள், வேத புத்தகம். அருள்பதியே, வேதத்துக்கெல்லாம் விளங்குகிற அரசனே, அருள் கிருபை கூறுகிற அரசன். அதிபதினா அருள்பதி அப்படின்னா அரசனே, உன் திருச்சபை வளர்வதற்காக இப்பொழுது தயவு புரிந்தரணும். உடைய வார்த்தைகளை அனுப்பி உடைய திருச்சபை வளர்த்தேடணும். வேதத்துக்கு அரசன் தாதையாகிய கிறிஸ்து, வேத மாளிகை ரஸ்து, சுவாமி இயேசு கிறிஸ்துவே. கைகளை தட்டி தாதையாகிய கிறிஸ்து. தாதைனா யார்? அப்பா, பிதாவாகி தேவன். தாதையாகிய கிறிஸ்து, வேத மாளிகை ரஸ்து, வேதமாகிய மாளிகைக்குள் பொதிந்து கிடக்கிற பொக்கிஷமே அப்படின்னு அர்த்தம். வேத மாளிகை ரஸ்து, சுவாமி இயேசு கிறிஸ்துவே. உற்ற பாதையும் உண்மையும் ஜீவனும், நற்றவர் குருவும் நல் மேய்ப்பனும். கைகளை தட்டி நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை தியானிக்கிற ஒரு கூட்டம் உண்டு, வேதத்தை கேட்கிற ஒரு கூட்டம் உண்டு, வேதத்தை பார்க்கிற சுமக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இவற்றுக்கு மத்தியிலே அந்த வேதத்தை கைக்கொள்ளுகிற மனுஷனை பாக்கியவான் என்றார். கைகளை தட்டி இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆலயத்துக்கு போகும் பொழுது நாம் எதற்காக போகிறோம்? ஒன்று பாட்டு, அல்லது நம்முடைய தேவைகளுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணிடுவார் போயிடும். இதெல்லாம் செகண்டரிங்க. ஃபர்ஸ்ட் எதற்காக? தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும், தேவ சமூகத்துக்கு போக வேண்டும், அவருடைய வார்த்தை வேணும். என்கிட்ட நிறைய அழுக்கு இருக்கு, என் மெயின் மிஷின், என்னுடைய இயந்திரம் பழுதடைந்திருக்கிறது, சர்வீஸ் பண்ண போகிறேன். எவ்ரி வீக் எவ்ரி வீக் சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் ஓவர் ஆயில் சர்வீஸ். நான் தம்பி கேட்பான், நான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அங்கிள், அண்டர் சேஸ் மட்டும் போனவா ஃபுல் சர்வீஸ் போனவா? இதில் ஆஃப் பண்ணுறவனும் உண்டு, ஃபுல் ஆஃப் பண்ணுறவனும் உண்டு. நான் சொன்னேன், ரொம்ப அண்டரில் சகதியாக இருக்குடா, இன்றைக்கி அண்டர் சேஸ் மட்டும் பண்ணேன். சிலன்னு பார்த்தேன், டேய் நம்ம போகிறது விஐபி மீட்டிங், ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம பரிசுத்தவான்கள் மத்தியில் போய் உட்கார போகிறோம், ப்ளஸ் சர்வீஸ் பண்ணிட்டு தான் போகணும். கைகளை தட்டி. ஏனென்றால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. எபிரேயர் 12:1 வாசிமகளே, 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நல்லா இருக்கு. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் பரிசுத்தவான்களை சூழ்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில், தேவதூதர்களுக்கு மத்தியில், தேவனுடைய சேனைக்கு மத்தியிலே நமக்கு பாவமாய் தோன்றுகிறவைகளை தள்ளிவிட்டு, எப்படியே தள்ளிவிட்டு, அப்படின்னு தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய
இயேசு கிறிஸ்துவே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ட்ராக் மாதிரி ஓட்டக்கூடாது. இங்கே இருந்து பெங்களூர் போனால் இங்கேருந்து நாங்கள் எங்கே போவோம்? கரூர், நாமக்கல், சேலம், ஓசூர், அதுக்கப்புறம் எப்படி போவோம்? பெங்களூர் போவோம். இவன் என்ன செய்வான்? இங்கேருந்து திருநெல்வேலி போய், திருவனந்தபுரம் போய், அதுக்கப்புறம் அங்குடி சுற்றி இங்குடி சுற்றி பாலக்காடு போய், கோயம்புத்தூர் போய், சேலம் போகிறதுங்க. வேலையத்த மாமியா மருமகனை போட்டு ரோராட்டினலாமா? குழந்தை இல்லை, இவளுக்கு எப்படி தொட்டில் ஆட்டியே பழக்கம். என்னடா செய்கிறது? குழந்தை ஆட்டுறதுக்கு மருமகனை வந்து படுங்க தொட்டில் அப்படின்னு ஆட்டினாலாம். சிலவன் அப்படி தான் ஆட்டிக்கிட்டு கிடக்கிறான். ஸ்ட்ரைட் வே. யாரை மட்டும் பார்த்து போனோமா? விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில். சிலவங்க ரொம்ப இமோஷனலாக இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் விசுவாசம் இல்லை அங்கிள். என்ன அங்கிள் நீங்கள் பாஸ்டிங்கே இருக்க மாட்டேங்கிறீங்க, உபவாசமே இருக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா 7 நாள் உபவாசம், ஒரு குலுக்கு. பார்த்தீங்கன்னா 8ஆவது நாள் அது விட்டுருங்க, ஒத்த நாள் விடுவோம். 9ஆவது நாள் ஐயாவை குலுக்க பார்க்கணுமே. அடுத்து பைக் எடுத்து போனார்னா பயங்கர குலுக்காக இருக்கும். அதான் நான் சொல்கிறேன், வேகமாக ஓடினா இழைச்சிருவிடா, மெதுவாக போனால் குறித்த நேரத்துக்கு போக முடியாது. ஆனால் கிராஜுவலாக ஓடுறான்ற கைகளை தட்டி. வேகமாக போனால் இழைச்சி போயிடுவேன், களைப்படைந்து விடுவாய். மெதுவாக போனால் குறித்த நேரத்துக்கு இடத்துல லெக்க போய் அடைய முடியாது. கிராஜுவல். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணும். நிதானம் தேவை. கோபம் வரும்போது நிதானம் வேணும். வார்த்தையை விட்டுருவோம். அப்போ தான் இந்த கோபம் வரும்போது சில பார்த்தீங்கன்னா இந்த இவெல்லாம் கோபம் வந்துருச்சுன்னா அவன் யாருன்னே அவனுக்கு தெரியாது. இந்த அங்கே நிற்கிறான் கேமரா வச்சுக்கிட்டு, அவன் கோபம் வந்துச்சுன்னா மிருகமாய் மாறி விடுவேன், மனிதன் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவை நான் அப்படின்னுப்பான். ஆனால் பக்குவம் பெற்றவர்கள், வளர்ச்சி அடைந்தவர்கள், பெரியவர்கள் கோபத்தில் நிதானமாக இருப்பார்கள். பாருங்கள், கோபத்தில் நிதானம். பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுத்தார் பூமி ஆழ்வார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளிலே நமக்கு முன்மாதிரியாக நமக்கு தேவாதி தேவனையே துணையாக கொண்டு அவன் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணுமா? பொறுமையோடு ஓடுகிற ஓட்டம். ஆராதனையிலே இதோ பல வார்த்தையை கேட்பவர்கள் உண்டு, வார்த்தையை வாசிக்கிறவர்கள் உண்டு, வார்த்தையை இதோ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறவங்க உண்டு, வார்த்தையை சுமக்கிறவங்க உண்டு. ஆனால் வார்த்தையின்படி நடக்கிற ஒரு கூட்டம் அந்த சபையில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கும். அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கூட்டம், நீதிமான்கள். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வாயிலே உலகத்தை பற்றிய பேச்சு இருக்கும், நீதிமானுடைய வாயிலோ வேதம் இருக்குமா? கையை தட்டுங்களேன். துன்மார்க்கனுடைய வாயில உலகத்தை பற்றிய, மொபைலை பற்றி, சினிமாவை பற்றி, நடிகரை பற்றி, நடிகையை பற்றி, ஜிம்மை பற்றி, செஸ்ட்டை பற்றி, சிக்ஸ் பேக்கை பற்றி, ஷோல்டரை பற்றி, காலை பற்றி, கையை பற்றி, அழகை பற்றி, கிரீமை பற்றி, மேக்கப் பற்றி, கண்மையை பற்றி, சிகை அலங்காரத்தை பற்றி பேச்சிருக்கும். ஆனால் நீதிமான் வாயில் என்ன இருக்குமா? வேதம் இருக்கும். கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீதிமான் வாயில வேதம் இருக்கும். என் தங்கை 15 வயதில் ஜுவலெல்லாம் கலட்டினா. எங்கள் வீட்டில் யாருமே ஜுவல் கலட்டதில்லை, போடாதவங்க இல்லை, எல்லாரும் ஜுவல் போட்டிருப்பாங்க. என் தங்கை மெர்சி பிரசாத் 15 வயதில் ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டிட்டு மேக்கப் போட மாட்டான், ஒன்றும் போட மாட்டான். சண்டே ஆனால் வெள்ளை புடவை கட்டிக்குவா, வெள்ளை தாவணியெல்லாம் கட்டிக்குவா. எனக்கு கோபம் வந்துச்சு. நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுற? எந்த பாஸ்டர் சொன்னார்? அண்ணே, பாஸ்டர் சொன்னாருங்கிறதுக்காக நான் கலட்டுறதுக்குலாம் அவ்வளோ முட்டாளும் கிடையாது. ஏதோ ஒரு சபையில் நாங்கள் சொல்ல 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விசுவாசி ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்க நகையே போடக்கூடாது. கலர் ஷர்ட் போட்டால் அக்மார்க்கு பிசாசுன்னு பேர் குத்திடுவான். என்ன பேர்? அக்மார்க்கு பிசாசு. நான் கலர் ஷர்ட் போட்டால் பாஸ்டர் மேலே கீழையும் பார்ப்பார். பிரசங்கம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். வெள்ளை பேண்ட் அல்லது வெள்ளை சட்டை, அது கொஞ்சம் மருவி வெள்ளை சட்டை பருப்பு பேண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ டிசைனாக மாறிடுச்சு, கலராக மாறிடுச்சு. இப்போ நகை மட்டும் இல்லை,
காதில் மட்டும் இவ்வளோ அகலம் ரிங் தொங்குது, மேலே ஷாலும் இல்லை ஒன்றும் இல்லை. முதல்லேருந்தே கரெக்டாக இருந்திருக்கலாம்ல ஐயா. அப்போ என் தங்கச்சிட்ட கேட்டேன், ஏமா நீ இது சரி அப்படின்னு. அண்ணே, யாருக்காகவும் நான் கலட்டலை, என் அழகை என் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும் ரசித்தால் போதும் என்று நினைத்து விட்டேன் கைகளை தட்டி. வேறு இந்த உலகத்தில் பார்க்குற எந்த மனுஷனும் என்னை விரும்பணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்காக நான் ட்ரெஸ் பண்ண போகிறதில்லை. இன்னைக்கு வரை அப்படி தான் இருக்கிறான், கைகளை தட்டி கத்திரை முக இன்று வரை அப்படித்தான் இருக்கிறான். அப்படி உடன்படிக்கை பிரதிஷ்டை அர்ப்பணிப்போடு தங்களை ஒருக்கி பொருத்தனை பண்ணுவது சாலச் சிறந்தது. அல்லது மனசில் ஒன்று உள்ளொன்று வைத்துக்கொண்டு புறம் ஒன்று பேசுவது, மற்றவர்களுக்காக பாஸ்டர் சொல்லிட்டார் எங்கள் அம்மா போடலை அதனால நானும் போடலை, வாங்கி கொடுத்தா ஒரு பாஸ்டர் பிள்ளைங்க 5 பேர் இருந்தாங்க, 5 பொண்ணுங்க, 5 பொண்ணும் மொட்டை கழுத்தோடு வந்து நின்னாங்க, காது கழுத்தில் போடலை. இப்போ என் ஃப்ரெண்டு கூட வந்திருந்தார், அவர் சொன்னார் ஐயோ, ஏன்னா அவங்க நாட்டிலெல்லாம் எப்படிப்பட்ட விசுவாசியும் நகை போடாமல் இருக்க மாட்டாங்க, வெளிநாட்டிலேருந்து. அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பெரிய பாஸ்டர். அப்போ கூப்பிட்டு, ஏன் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு காதில் கூட ஒரு ஸ்டட் இல்லை, ரொம்ப வறுமையாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. இல்லை, நல்ல வசதியான பாஸ்டர் தான், ஒரு 500-600 பேர் சபைக்கு வராங்க, பிறகு ஏன் போடாமல் இருக்காங்க. கூப்பிட்டு கேட்டாங்க ஏன் போடாங்க, இங்கே எல்லாம் விசுவாசிகள் போட. ஓ அப்படியா, உனக்கு ஆசை இல்லையா? இருக்கு, அப்பா திட்டுவார். இருக்கு, அப்பா திட்டுவார். அப்போ வா மகளே, நான் உனக்கு வாங்கி தரேன். இல்லை, அப்பா திட்டுவார். அப்போ நீயா கலட்டலை என்ன? ஆமாம், நானா கலட்டலை. சிலர் திணிக்கப்பட்ட விசுவாசம், மனுஷரால் போதிக்கப்பட்ட விசுவாசம், மனுஷனுக்கு பயந்து இறைவனை கடைபிடிப்பது. இங்கே என்ன எழுதியிருக்கிறது? விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவன் இயேசுவையே நோக்கி கைகளை தட்டி. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய பாஸ்டர், அவங்க எல்லாம் ஜுவல் போட்டாலே அக்மார் பிசாசுன்னு பேசுகிற ஒரு கூட்டம், பயங்கரமான ஸ்ட்ரிக்ட், நல்ல பரிசுத்தம் தான் அவர். அதில் குறை சொல்ல மாட்டேன். ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செஞ்சவர், ஒயிட்டு தான் போடுவார், எல்லாம் பண்ணுவார். அவங்க அம்மா மரண அவஸ்தை, வயசாயிருச்சு, சாக போகிறாங்க. போயிருந்தால் அந்த அம்மாவுக்கு உயிர் போக மாட்டாங்குது, மேலேயும் கீழே இழுத்துக்கிட்டே இருக்கு. கீழே விழுதுக்கு ரொம்ப கஷ்டம், அது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு விழும் அப்படின்னு இருக்குது. அப்போ என்னடா, ஒரு பரிசுத்தவானுடைய தாய், அந்த அம்மா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் படுத்திருக்கு, காதில் கழுத்தில் ஒன்றுமே இல்லை. அப்போ நான் கேட்டா, ஐயோ என்னம்மா ஐயா, என்னம்மா ஒரு வாரமாக இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கு, போக மாட்டேங்குது. மருமகன் சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க ஐயா. யார் சொல்கிறது? நான் கூட பாவம் சுகமாகத்தான் இல்லை, போகட்டு. யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க? யார் கஷ்டப்படுறாங்க? மருமகளா மாமியார் தெரியல. சரின்னு என்னம்மா ஆசை ஏம்மா அப்படின்னா, படுபாவி பையன் போட்டு நிலத்தையும் வாங்கிட்டானுச்சு. யார்? மகன் எல்லா நிலத்தையும் சொத்தையும் எழுதி வாங்கிட்டான், முதல் ஆசை. சரி, அப்புறம் ஒரு புடவை கெட்ட விட்டானா, 2வது வார்த்தை. அடுத்து நகையெல்லாம் வாங்கிட்டானே இந்த பையன், சொத்தரம் சொல்லின்னு. அந்த அம்மா 25 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, இன்னும் அந்த ஆசையோடு தான் கழட்டிக்கிட்டு உட்காந்துருந்துருக்கு. அப்புறம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த நிலத்தில் உள்ள அந்த சங்கிலி எங்கிலி எல்லாம், நாய்ச்சங்கிலி எங்கிச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து கழுத்தில் போட்டாங்க. நடந்த சம்பவம் இது. சங்கிலி நகைகள் இருந்தாங்க, அவங்க நகை இந்தாங்க நகை அப்படின்னு, சீக்கிரம் போனால் போதுன்னு மருமகளுக்கு ஜெபம். அடுத்து வந்து அப்படியும் போகலை. அப்புறம் காசை உரசி, பண ஆசை இருக்குமோன்னு காசெல்லாம் வாங்கிட்டாச்சுல, அதையும் ஊற்றுனாங்க வாயில், அப்பவும் போகலை. அப்புறம் அவங்க நிலத்துலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுனாங்க, அப்பவும் போகலை. எல்லாம் போய்ட்டு எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்தாச்சுமா, அப்பாடா அனுப்பிச்சு போச்சு. ஆசையை மனசில் வச்சுக்கிட்டு இவன் விசுவாசியான், விச ஊசி. வேதம் கிறிஸ்துனுடையவர்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நீங்கள் மாமிசம் ஆசைச்சுன்னு விபச்சாரம், பாவம், ஆணும் பெண்ணும் சேர்ற இனச்சேர்க்கை பற்றியே நினைத்துக் கொள்வேன். இல்லை, அது மட்டும் அல்ல. உலக ஆசை, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. உலகத்தில் ஒருவன் அன்பு கூர்ந்தால் அவனில் கிறிஸ்துவின் அன்பு இல்லை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை.
என் அன்பு மகனே, மகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு என்னத்தை விட வேணும் அப்படின்னு முடிகிறதோ அதை விட்டுருங்க. விட முடியாததுக்காக விடதுக்காக முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் உதவி செய்வார். கைகளை தட்டி நடிச்சு மட்டும் வாழ்ந்துடாதீங்க. நான் கர்த்தருடையவன் அப்படின்னு ஆக்ட் பண்ணியே வாழக்கூடாது. கடைசியில் ஆயுசு போகாது. பாதிரியை மத்தையும் பிடிக்கிட்டு போயிடுவான். பிசாசுனுடைய வித்து அவனுக்குள் இருக்கும். பார்த்துக்கங்க. தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், நன்மை செய்கிறவனோ தேவனால் பிறந்திருக்க. காரணம், தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. கைகளை தட்டி காரணம் என்ன இருக்கா? தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. நம்ம என்ன சொன்னாலும் கோவிக்கிறானுங்க இப்போதைக்கு. இதெல்லாம் தப்பா? அவரும் ஊழியர் தானே. டோனியும் கிரிக்கெட் பிளேயர் தான். அவரை பற்றி நேற்று நம்முடைய முதலமைச்சர் புகழ்ந்திருக்கார். நான் பச்சை தமிழன், டோனி மஞ்சள் தமிழன்னார். ஒரு கிரிக்கெட் வீரன் பெர்ஃபெக்டாக ஆடின உடனே நம்ம நாட்டுக்கே பெருமை. இவனும் மட்டை எடுத்துக்கிட்டு இந்த கிரவுண்டில் விளையாடுறான். நானும் கிரிக்கெட் பிளேயர்னா எனக்கு அப்படி சிரிப்பு வருமா வராதா? நீயும் விளையாடுவே இல்லையா? நீயும் விளையாடுவேன். இந்த கார்சன் விளையாடுவான். நான் கார்சன் கூட ஒரு தடவை விளையாண்டேன். என்னை கிரிக்கெட் பிளேயர் ஒண்டர்ஃபுல் எனக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த பால் பிடிக்கிறத வச்சுட்டு ஒண்டர்ஃபுல் கிரிக்கெட் பிளேயர்னு என்னைய. எனக்கு அதை கேட்டு சிரிப்புனா தாங்க முடியல. கேட்குறவன் கேனையன் இருந்தா கேப்பையில் நெய் விடுதுமாங்களாம். கேட்குறவன் கொஞ்சம் ட்ரிபிள் கொடா. கேட்குறவன் கேனையனா இருந்தா கேப்பையில் நெய் வெடிதுமாங்களாம். எல்லாரும் ஊழியர்களா? இல்லை. எல்லாரும் பாஸ்டர்களா? இல்லை. எல்லாரும் சுவிசேஷர்களா? இல்லை. எல்லோரும் அப்போஸ்தலர்களா? இல்லை. இப்படி இருக்க சகோதரரே, மேன்மை எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்சாட்சி எதுவோ அதுவே நாடி ஓடுங்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மேலான வரங்களை நாடுங்கள். கிறிஸ்துவுக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவனை கனப்படுத்துவார். மனுஷன் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோ. ஏதாவது ஒரு ஊழியம் பின்னாடி ஒரு மனுஷ கூட்டம் ஓடி 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 அவனை புகழ்துன்னா அவன் வெளியில போறான்னு அர்த்தம். இவங்க எல்லாம் சேர்ந்து தள்ளிவிட போறாங்க அப்படின்னு அர்த்தம். எனவே பட்டினி யாரையும் ஏத்துக்கிறாதீங்க, பட்டினி யாரையும் வெறுத்துறாதீங்க. ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுங்க. பட்டினி யாரையும் ஏத்துக்கிறாதீங்க, பட்டினி யாரையும் சர்டிஃபிகேட் பண்ணிடாதீங்க. கெட்டவர்னு சொல்லிடாதீங்க, நல்லவர்னு சொல்லிடாதீங்க. அப்படி நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண மகிழ்வது போல மகிழ்வதை காணணும். கைகளை தட்டி உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் பிதா சந்தோஷப்பட வேண்டும். 2 வாரங்களாக நான் என்ன வாலிபர்களுக்காக செய்திகளை எடுத்துக்கொண்டு வரேன். கடந்த வாரத்தில் வாலிபனே நினைத்ததை செய். ரொம்ப சந்தோஷம் பட்டிருப்பாங்க பசங்கள்லாம். அண்ணன் சூப்பராக இவ்வளோ நேரம் கண்டிச்சுட்டு வாலிபனே நினைத்து சொல்லிட்டாங்க சிஸ்டர். தேங்க்யூ. வாலிபனே நினைத்ததை செய் அப்படின்னு போட்டுட்டு இந்த பக்கம் போட்டிருந்த வாலிபனின் சந்தோஷம். இதற்கு அடிப்படையாக எடுத்துக்கொண்ட வசனம் பிரசங்கின் புத்தகம். வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. வாலிபனை இளமையில் சந்தோஷப்படு. எப்ப சந்தோஷப்படணுமா? இளமையில் சந்தோஷப்படு. உன் நெஞ்சம் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். சந்தோஷத்தை நிறைந்திரு. உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகள் நட. உடனே ஒரு சந்தோஷம் வந்துடும். பரவாயில்லையே, ஆண்டவரே அனுமதிச்சுட்டாரு, என்னன்னாலும் செஞ்சுக்கலான்னு. ஆகிலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவனும் நான் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. எல்லாம் செஞ்சிடு. உனக்கு என்னதெல்லாம் இருதயத்தில் செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ கொஞ்சம் பேசு, அதை செய். ஆனால் எல்லாவற்றின் நிமித்தம் ஒரு நாள் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள்.
எதை செய்யும் பொழுது நமக்கு ஒரு பயம் இருக்கணும். கர்த்தர் நான் நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். நான் ஒரு பாட்டு எழுதினேன் 2004. நினைத்தது நடக்கும், செய்வது வாய்க்கும், மனவிருப்பம் எல்லாம் நிறைவேறும். நாசரத்தில் பாடிட்டு வந்தேன். திருநெல்வேலி காலேஜிலேருந்து பசங்க வந்திருந்தாங்க. என்னை ரூமுக்கு பார்க்க வந்தாங்க. அண்ணே சூப்பர்ண்ணே, இப்படிலாம் பாட்டு எழுத முடியுமாண்ணே? என்ன அதான் நினச்சது நடக்கும், செய்வது வாய்க்கும், மனவிருப்பம் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு எழுதியிருக்கீங்களே. அதனால் என் பாட்டை கூட ரசிக்கிறதுக்கு ஆள் இருக்கா? என்னடா நினச்சிங்க? என்ன அது சூப்பர் பாட்டுனே என்ன நினச்சிங்க? என் கூட படிக்கிற பொண்ணு நினச்சேன். நான் கூட படிக்கிற எனக்கு ஆடி போச்சு. ஐயாப்பா பாட்டு இங்கே நினச்சதை செய்யன்னு சொன்னோடனே நினச்சதெல்லாம் செஞ்சிருவாங்க. டைட்டில் மட்டும் பார்ப்பான், மெசேஜை பார்க்குறதில்ல. உள்ளே போனால் தானே விவரம் தெரியும். என்ன நினச்சதை செய். சில நெகட்டிவ் ஏட்ஸ், ஆடுனா என்னது? விளம்பரம். நெகட்டிவாக ஆட் போட்டால் அது சக்ஸஸ் ஆகிடும். பார்த்துக்கோங்க, நெகட்டிவாக ஆட் போடுவாங்க, அதை சக்ஸஸ் ஆகிடும், பயங்கரமாக ஆயிரும். நிறைய ஆட் அப்படி வந்திருக்கு. தேடிக்கிட்டே இருக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு ஆடு வந்துச்சு. இப்போ அந்த ஏரியலுக்கு அதுக்கு பசங்க சொல்லுவாங்க காலேஜில், எதை துணியவா, அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இதை சில ஏடு வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஆனால் அது அந்த பொருள் ப்ராடக்ட் வந்து பயங்கரமாக விற்றுரும். இங்கே ஹெட்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது. எப்படி நினைத்ததை செய்யணும் பார்ப்பான், உள்ளே வைப்பான், தான் விவரம் தெரியும். சில தலைப்பை மட்டும் பார்த்துட்டு ஓடிடாத தம்பி, உள்ளே போ. இந்த பாட்டு எழுதுனவன் சொன்னால், அண்ணே இன்னைக்கு ரொம்ப நல்ல பாட்டு எழுதிக்க, நினச்சது நடக்கும், செய்வது வாய்க்கும், மன விருப்பம் எல்லாம் நிறைவேறுன்னு எழுதியிருக்கீங்க அண்ணே. என் கூட படிக்கிற பொண்ணு, அடப்பாவி இந்த பாட்டை இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா? நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நம்மை பார்த்து 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 ஆத்து அன்பை மற வேணும். லெட்டர் எழுதுறான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவள் எழுதுறா, நான் உன் நினைவாகவே இருக்கிறேன். எப்பொழுதும் உன் நினைவாகவே இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை மறப்பதும் இல்லை. வசனத்தை தான் எடுத்து லவ் லெட்டர் எழுதுறாங்க. எவ்வளோ அகராதித்தனம் பற்றி ஐயா. அப்போ என்னடா இப்படி நான் போய் ஆண்டவரே இப்படி மிஸ்யூஸ். அடுத்த சரணம் நான் பாடலை, அப்புறம் தான் எழுதினேன். நினைச்சது நடக்கும், செய்வது வாய்க்கும், மன விருப்பம் எல்லாம் நிறைவேறும். எப்பொழுது சொன்னதை செய்யும் தெய்வம் உன்னோடு இருந்தால் நீ தொட்டதெல்லாம் துலங்கும் மகனே. கைகளை தட்டி செய்வதெல்லாம் வாய்க்கும் மகளே. சொன்னதை செய்யும் தெய்வம் உன்னோடு இருக்க. அப்ப நம்முடைய ஓட்டத்தில் யாரை பார்த்து கொண்டு ஓட வேண்டுமாம்? இயேசு கிறிஸ்துவை, விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பெருமையோடு ஓட கடவும். வாலிப பிராயம் சாலச் சிறந்ததே. இந்த வாலிப நாட்களில் வேதம் சொல்லுது, வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வேதத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள தன்னை இளமையில் சந்தோஷப்படு, உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சியின் நட, உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். சில பார்த்தீங்கன்னா சில பசங்க இருக்கான், எப்போ பார்த்தா துரு இருப்பான். அவனை பார்த்தா அயோக்கிய பையமாக இருக்கும், ரொம்ப நல்ல பையனாக இருப்பான். சில பேரை பார்த்தா ஒன்றுமே பேச மாட்டான், அப்படியே இருப்பான் பாருங்க. சொல்லுங்க, என்னப்பா என்ன செஞ்சுட்டு? சும்மா நானும் என் இதயத்தில் இவனை மாதிரிலாம் ஒரு பிள்ளை பக்கம் போயாச்சே, அப்பா சாமி இப்படி ஒரு பிள்ளையா, தர்மராக இருக்கானு. கொஞ்சம் வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் அவன் யாருங்கிறது. இந்த அமைதியாக இருக்க நாய்கிட்ட பக்கத்தில் போகாதீங்க. இந்த அமைதியாக படுத்துருக்கும் பார்த்துங்க நாய், தயவு செய்து பக்கத்தில் போயிடாத. என்ன செய்யும்? பிடுங்கி எடுத்துப்படும். கொலைக்கிற நாய் கடிக்காதுமாங்க. இந்த சட 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 பேசிக்கிட்டு இருக்கவன்ட்டு ஒரு விஷயம் இருக்காது, உமக்கத்தானா இருப்பான். கல்லூரி மங்க இப்படியே இருப்பான் பார்த்துக்க, ஒரு சீக்கிரட்டும் பேச மாட்டாங்க. நாம ஹெட்ஃபோன் போட்டு அப்படியே உட்காந்துருப்பான் பாரு, என்ன கடை சிரிச்சுட்டு சரிப்பா. இன்னொருத்தர் இருக்கான், கேமரா இருக்கிற போயிட்டானா வெளியே, அவருக்கு ரொம்ப பிஸி, வெளியே நிற்கிறான்னு நினைக்கிறேன். வெளியே நிற்கிறாரா? அப்போ அவன் பார்த்தீங்கன்னா அவன் கழுத்தை கத்தியை வச்சு கரன்னு மொட்டை கத்தியை வச்சு
அறுத்துட்டு கலால் பிஸ்மில்லாஹி ரஹிமானி ரஹீம்னு அறுத்தாலும் சரி அவன் ரகசியத்தை சொல்ல மாட்டான்ப்பா. நான் சொல்கிறேன், நீலாம் சிஐடியில் போயிருக்கணும்டா, நீ டிடெக்டிவில் போயிருக்கணும். என்ன சொல்கிறேன், சில பயங்கரமாக பேசுவான் பாருங்க, நல்ல பையனாக இருப்பான். சில பயங்கரமாக உண்மையான மாதிரியே இருப்பான் பாருங்க, அவனை மாதிரி வட்டி கட்டின உலகத்திலே மட்டமான அயோக்கியம் எவனும் இருக்காது. அப்படி இருப்பாங்க பார்த்துக்கங்க. கீழே ஒரு எருவாட்டியை போட்டு அவனை உட்கார வச்சு எந்திரிக்க வச்சுன்னா சாம்பல் ஆயிரும். அம்புட்டு வினயம். அதை நினைச்சது நடக்கும், செய்வது வாய்க்கும். அப்படின்னா நீ நினைச்சது நடக்கக்கூடாது, அவர் நினைத்தது உன்னில் நடக்க வேண்டும். கைகளை தட்டி நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்போமானால் நமக்கு ஒரு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை. கைகளை தட்டி எதையால் எப்படி கேட்கணுமா, அவருடைய சித்தத்தின்படி. அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் அவருக்கு நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை. தைரியமா, அழகான வார்த்தை. பாசிங்க தம்பி, 1 யோவான் 5:14 வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். காசில் இருக்கான். நேற்று கேட்டேன், உங்க வீட்டில் இருந்து உன்னை விரட்டி விட்டானுச்சு. அதான் வீடு இருக்குல்ல எனக்கு, ஒரு தைரியம். அப்போ ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாரு. எங்க யார் விரட்டி விட்டாலும் அங்கிள் விரட்டி விட மாட்டாங்க. ஒரு நேற்று இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்து போற நாரி போற ஒரு மனுஷனுக்கு கூட இவ்வளவு நற்கிரியையும் குணம் இருக்குன்னு நீ நம்புவாயானால் உனக்காக உயிர் கொடுத்த தெய்வம் உன்னை கைவிடுவாரா? கையை தட்டுங்களேன். உனக்காக உயிர் கொடுத்த தெய்வம் உன்னை கைவிடுவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது, சித்தத்தின்படி கேட்கும் பொழுது, சித்தத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைச்சுக் கொள்ளும் பொழுது நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நீ பயப்படாதப்பா, தைரியமா அங்க இருக்கேன்ல அப்படின்னா ஒத்த வார்த்தை பத்தாது அவனுக்கு. இவன் எங்க செய்ய போறான், இவன் எப்பா நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறான். ஒரு ஆள் வந்தால் நம்மளை தள்ளி விட்டுறேன். பாவம், உபவாசத்தில் இருக்கார் 2 வருஷமா. டயட் கண்ட்ரோல். அது யாருன்னு பார்க்கணும், அந்த டாக்டர் யாருன்னு பார்த்து நான் ஒரு ஃபோனில் பேசணும். நல்ல வகைகளையும் கெடுத்துக்கிட்டு. வாலிபனே, வாலிப பிராயத்தில் நீ சந்தோஷப்படு, உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்களின் காட்சியில் நட, உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயச்சொல்லி கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள். மகிமையான தேவன். ஆசீர்வதிக்கப்பட்ட உங்கள் வாழ்வு. இளமை பிராயம், என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது. இளமையிலே சந்தோஷப்படு. அதே ஆண்டு இளைஞனுக்கு சொன்ன பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. என்ன அழகான பாருங்க, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. வாலிபத்தில் வரும் இச்சைகளுக்கு நடந்து போ, விலகி போடல, விலகி ஓடிரு. பைபாஸ் போட்டிருக்கா, இப்பதான் 4 வே, ஊருக்குள்ளே வர வேண்டாம். அந்த காலத்தில் இங்கிருந்து போனா எல்லா ஊரையும் தாண்டி போனோம். இப்ப அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். எங்க போ, பைப்பா இது போர்வையில போ. தண்ணி கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், சாப்பாடு கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஆனா உள்ள போய் கண்ட டிராபிக்ல சிக்கிற வேண்டாம், ஜாம் ஆயிட வேண்டாம், கண்டதையும் வாங்க வேண்டாம், கண்டதையும் பார்க்க வேண்டாம், பெர்ஃபெக்டா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை
முடிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கிடையாது. வார்த்தைகளை சொல்லும் பொழுது கேட்கணும். ஆமா, வீட்டு பேரை காப்பாத்தினா கேட்க மாட்டா. மொபைல கிக்கி கடைசியில் ஏமாற்றப்பட்டேன், ஆசை வார்த்தைகளை காட்டி எங்களை ஏமாற்றினார். பேசினா தானே ஏமாத்துவான், ஏன் பேசுற? அதான் நாய் அலைஞ்சுக்கிட்டே தெரியுது இப்படி யாரும் கிடைப்பாங்கன்னு. அப்புறம் எதுக்கு பேசணும்? ஆசை வார்த்தைகளை காட்டி எங்களை ஏமாற்றினார். 2 பேர் தான் சுற்றி இருப்பாங்க, 2 பேர் தான் எங்கே அதுக்கு போயிருப்பாங்க வந்திருப்பாங்க. ஆனால் கடைசியில் சொல்றது யாரு? ஆசை வார்த்தைகளை காட்டி ஏமாற்றினான். அவன் தான் ஏமாத்துறதுக்குன்னே வந்திருக்கிறான். ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடக்கூடாது. தாய் சொன்னாலே, தகப்பன் சொன்னானே, கிளவி ஒன்று உட்காந்து வீட்டுக்குள்ள உன் பாட்டி சொல்லிக்கிட்டே, ஏய் எங்கடி போற, இவ்வளவு நேரம் கழிச்சதுக்கு வாங்கன்னு இந்த கிளவியை பேசாம சொல்லுமா, அம்மிக்கலத்துக்கு போய் கொன்னே விடுவேன். இப்போ இந்த வாலிப பிராயத்தில் சந்தோஷம் வந்து நீதியான வழியில் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும், பரிசுத்தாவின் ஆளுகைக்கு இருக்க வேண்டும். என்ன இந்த வாலிப பிராயத்தில் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். கைகளை தட்டி வாலிபன் அம்பர துணியிலேப்பட்ட கூர்மையாக்கப்பட்ட அம்பு லக்கை நோக்கி ஏவேன். இப்போ எனக்கு எதுவும் வயசாகிடுச்சு, மற்றவங்களுக்கு வயசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் ஓடணும்னு விரும்பினாலும் உடம்பு சம்மதிக்காது. நீங்கள் ஓடணும்னு ஓடலாம். பிசிக்கல் அண்ட் மைண்ட் ரெண்டுமே நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க. கைகளை தட்டி பிசிக்கலாகவும் நீங்கள் செட்டாக இருக்கீங்க, மைண்ட்லையும் நீங்கள் செட்டாக இருக்கீங்க. அப்போ ஆண்டருக்கு ஓடணும்ல. அப்போ அதுதான் வசனம் சொல்லுது. இன்றைக்கு வாசிக்க தெரிந்து கொண்ட பகுதி பிரசங்கி 12:1. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும். எதற்கு முன்னும்? தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகளை அல்ல. எனக்கு பிரியமே இல்லாம போச்சுப்பா அப்படி சொல்லுகிற பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னாலும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. இது ஒரு பெரிய சப்ஜெக்டா போய்கிட்டே இருக்கும். வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னும். எங்கள் அப்பா படுத்திருந்தார். சின்ன வயசில் 50 கிலோமீட்டர்னாலும் விறுவிறு நடப்பார். ஆனால் 6 மாதம் படுக்கையிலே படுத்திருந்தார். அந்த மன உளைச்சலே அவரை பாதி கொண்டுடுச்சு. நான் எவ்வளோ கம்பீரமானவன், விடு என்னை தொடாத, நான் நடப்பேன். அப்பமா அந்த ஹோம் நர்ஸ் அந்த பாப்பாட்டா சொல்லுவார், விட்டு என்னை தொடாத, நடப்பார். நடக்க முடியாது. ஏன்னா அவர் நடந்தே பழகினவர், சுறுசுறுப்பாக இருந்து பழகினவர், உழைத்து பழகினவர். நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு பாதி வரை டமான்னு கீழே வந்துடும். அப்புறம் பசங்கள்லாம் போய் தூக்குவாங்க. அப்புறம் நான் போவேன், சத்தம் போடுவேன். நைட்டு 12 மணிக்கு வந்து என்னுடைய ரூம் பெல் அடிப்பார். டமான்னு சவுண்டுக்கு கீழே விழுந்து கிடப்பார். அப்புறம் ஏன்பா நான் உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு ஐயா அப்படிம்பாரு. உங்களுக்கு இதான் நடக்கும், எனக்கு ஏன் நடக்க முடியாது அப்பவும் சொல்லிக்கிட்டே இருந்தார். நமக்கு மனம் விரும்பும், உடம்பு ஒத்துழைக்காது. அது ஒரு காலம் வரும். அதற்கு முன் கர்த்தரை தேடணும். ஒரு அல்லேலூயா. எல்லாரும் கேட்பாங்க, ஆண்டவருக்காக இதாக செஞ்சுருக்கீங்களா? ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட் ஐ வில் டூ த லார்ட்ஸ் ஒர்க். ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட் 58க்கு அப்புறம் இவர் எங்கே செய்ய போகிறாராம்? பல்லு போனாச்சு, சொல்லு போச்சு. பல்லெல்லாம் போய் எல்லாம் தள்ளாடி, தீங்கு நாள் வந்து, சுகரும் வந்து, எல்லா வியாதியும் வந்து, அரட்டமில் கேப்ப கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இவர் மலை காடெல்லாம் ஏறி சுசேஷன் சொல்ல போகிறாராம். வாயை வச்சுக்கிட்டு. பல்லு போச்சு எனக்கே சொல்லு போச்சு, ஏசு கிறிஸ்து அப்படிம்பாரு. ஒருத்தனுக்கு புரியாது. அப்போ ஆண்டவர் அழைத்திருந்தால் ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட் அல்ல, இமிடியேட் ஐ அம் ரெடி நவ். கைகளை தட்டி இப்பொழுது ஆண்டவரே என் காரியமா யார் போவான் என்று சொன்ன உடனே ஏசாயா சொன்னான், நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். கைகளை தட்டி ஒருத்தனை வம்பு பண்றாரு மோசைய, நீ என் காரியமா போ, நீ தான் இஸ்ரவேலுக்கு ரட்சகன். ஐயோ நான் மந்தனாவு திக்குவாயி, நான் வேண்டாம், நான் போக மாட்டேன், வம்பு பண்றேன். அவர் நினைச்சிருந்தா அதை நாக்க தொட்டிருக்கலாம்.
நீ பெரிய ஆள் இல்லைடா, நீ ஒரு சோப்பலாங்கி பையன், ஒன்றுக்கு உதவாத பையன், உன்னை தான் எடுத்து பயன்படுத்த போகிறேன். நீ படிக்காத முட்டாள், அறிவில்லை, பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, ஒன்றும் தெரியாதுடா, பேசுகிறதுக்கே மைக்கு முன்னு நினச்சா அப்படி 10 வார்த்தை திக்குவேன். ஆனால் நீ தான் எனக்கு தேவை. ஏன்னா திறமை உள்ளவனாய் நீ வந்தா என்னுடைய வல்லமைக்கு அங்கே மதிப்பு இல்லாமல் போயிடும். கைகளை தட்டி நான் இல்லாதவைகளை இருக்கிறாய் மாற்றுகிறவர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறாய் மாற்றுகிறவர். மீன் பிடிக்கிறவன் 12 செம்படவர்களையும் கல்வியற்றவர்களையும் மீன் பிடிக்கிறவர்களையும் படிக்காமல் வைத்து உலகத்தையே கலக்கின தெய்வம். கைகளை தட்டி. இங்கே ஒரு அற்புதமான காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பேதுருவையும் பவுலையும் கர்த்தர் ஊழியச்சு காணிக்கிறார். பவுல் யார்? கமலியலின் பாதத்தில் உட்கார்ந்து வேத நியாயப்பிரமாணத்தை தெள்ள தெளிவுற கற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வைராக்கியமுள்ள யூதன், வைராக்கியமுள்ள நியாய பிரமாணம் கை கொள்கிறவன், வேதத்தை தெரிந்து கொண்டவன். ராயல் ஃபேமிலி, த ஹைஃபை ஃபேமிலி. அவனும் அழைச்சார். இந்த ட்ரெஸ்ஸே போடாம தண்ணிக்குள்ள குதிச்சாரு. நாற்றம் படித்த செம்படவன், முக்குவன், மீனவன், மீனவன் நண்பன், மீனவ சகோதரன், அல்லது இந்த இப்பவுமே எப்படி இருந்தாங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க. அவனும் அழைச்சார். எப்பா இங்கே வாங்க கூப்பிட்டாரு. எப்பா நீ என்னையா படிச்சிருக்க பேதுரு? நான் ஒன்றும் படிக்கலை சாமி, எனக்கு என்ன தெரியும், மீன் பிடிக்க தெரியும், அதை கூவி விற்க தெரியும். அப்படியா? பவுலு நீ என்ன படிச்சிருக்க? நான் கமலியன் பாதத்தில் உட்காந்து MD PhDலாம் பண்ணியிருக்கேங்க. எதில்? நியாயப்பிரமாணத்தில். நான் வைராக்கியமுள்ள யூத மார்க்கத்தை சேர்ந்தவன். அப்படியா? அப்போ உனக்கு இந்த வேதம் நியாயப்பிரமாணம் இதையெல்லாம் ஒன்றுமே இதை பற்றியெல்லாம் அறிவே இல்லாத ஜனங்கள் இருக்காங்கல்ல, அந்த புறஜாதிகள்கிட்ட நீ போய் பிரசங்கம் பண்ண. பேதுரு நீ எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாதுங்க, நீ போய் இதெல்லாம் தெள்ள தெளிவுற கற்ற யூதர்களிடத்தில் போய் பிரசங்கம் பண்ணு. கைகளை தட்டி. எப்பா விவசாயிக்கு டாக்டர் ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்து டாக்டருக்கு விவசாயம் கொடுத்தது மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏட்டு சுரக்க கறிக்கு உதவாது. தேவன் உன்னை எடுத்தால் உன்னை உருவாக்கி நிறுத்த முடியும். கைகளை தட்டி. அந்த படிக்காத பேதர் தான் சொன்னான், அன்றியும் நீங்கள் ஆச்சரியமான ஊழியத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறீர்கள் என்று ஒரு மீன் பிடிக்கிற மூக்குவன் பிரசங்கம் பண்ணினான். கைகளை தட்டி. ஒரு செம்படவன் பிரசங்கம் பண்ணினான். நீங்கள் வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் விலையேறப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அந்த மீனவனுடைய கையிலே தான் பரலோகத்தின் சாவியை கர்த்தர் கொடுத்தார். கைகளை தட்டி. அப்போ நான் லேட் பண்ணிக்கிட்டே டிலே பண்ணுறேன், கர்த்தர் சித்தத்துக்காக காத்திருக்கேன். இவனுக்கு மனசே இருக்காது. ஆனால் கர்த்தர் சித்தங்கிற ஒரு பொய்யை போட்டுக்கிட்டு இருப்பான். கட்டேஸ்வரம் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருப்பான். உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, உன் கட்டுக்களை அறுத்து விடு, உன் பலனை தரித்துக்கொள். நானே உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். உன் மேல ஒற்றிருக்கிறது பெரிய சேரும் சகதியும் இல்லடா, வெறும் டஸ்ட். அந்த கோட்டை எடுத்து ஓதறனா போயிடும். நான் எனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கணும். இந்த கோட்டை எடுத்து உதறிடு, அந்த டஸ்ட் எல்லாம் போயிடும், போட்டுட்டு போயிரு. பற்றி பிடித்து கொண்ட ஒரு பாவம் அல்ல, உதறக்கூடிய பாவம். கைகளை தட்டி. உன்னையோட ஒட்டி பிடித்து கொண்ட ஜெனட்டிக் ப்ராப்ளம் அல்ல, இடையிலே வந்தது இடைச்சல்கள். அது தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிடுன்ற ஆண்டவர் சொன்ன, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. எலும்பு சியோனே வல்லமையை தரித்துக்கொள்ள. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். என்னத்தை தரித்துக்கொள்? வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும், விருத்த சேதனம் இல்லாதவனும், அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இனி உன்னிடத்தில் வருவதே இல்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. இங்க ஒரு கைதட்டு கொடுங்களேன். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, சிறைப்பட்டு போன வீணே குற்றமே செய்யாம பாவத்திலே சிறையிலே விழுந்து கிடக்கிற சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள். இங்கதான் ஸ்பெசிபிக் பாயிண்ட். விலையின்றி விற்கப்பட்டீர்கள்.
பணமின்றி மீட்கப்படுவீர்கள். கைகளை தட்டி. விலையே இல்லாம, உன் மதிப்பே இல்லாம, பாவத்தில் ஏதோ சாத்தாவனை விட்டு போட்டான், நானும் பணமே இல்லாமல் மீட்கப்படுவாய். நீ ஒன்றுமே நஷ்டப்படாமல் மீண்டு வரப்போகிறாய். கைகளை தட்டி. ஒரு விஷயம் உனக்கு நஷ்டப்படாது. இழந்து போனதை தேடும் ரட்சிக்க மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். தூசியை விட்டு எழுந்திரு. சிறையிலே கிடக்கிறாய். கட்டுக்களை அவிழ்த்துட கை இருக்கு, நீ அவிழ்த்துக்க. உன் வல்லமையை தரித்துக்கொள். விலையின்றி விற்கப்பட்டீர்கள். பணம் நீ விலையேறப்பட்டவன். ஆனால் விலையில் அமைச்சுமா இலவசமாக தூக்கி போட்டான் பேய். நான் என்ன செய்ய போகிறேன்? விலையை கொடுக்க பணமின்றி மீட்கப்படுறேன் என் ரத்தத்தினால், என் கிருபையினால். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேகம் மோகம் மிஞ்சி வேகம் கொண்டாலும், தேகம் மோகம் மிஞ்சி வேகம் கொண்டாலும், உறுதி விட்டயராதே நெறி தவறாதே, உறுதி விட்டயராதே நெறி தவறாதே. வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே, வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே. வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, நல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. தேகம் மோகம் மிஞ்சி வேகம் கொண்டாலும், தேகம் மோகம் மிஞ்சி வேகம் கொண்டாலும், திடமனதாயிரு தடல் மூறிவாயே, திடமனதாயிரு தடல் மூறிவாயே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே. வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. உலகம் எதிர்த்துனக்கு மலைவோ செய்தாலும், உலகம் எதிர்த்துனக்கு மலைவோ செய்தாலும், உறுதி விட்டயராதே நெறி தவறாதே, உறுதி விட்டயராதே நெறி தவறாதே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வாராவினை வந்தாலும் வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. பிதா போலும் குற்றம் எண்ணாரே, பெற்ற பிதா போலும் குற்றம் எண்ணாரே. பிள்ளையாகிலவர் தள்ளி விடாரே, பிள்ளையாகிலவர் தள்ளி விடாரே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே. வல்ல கிறிஸ்துனக்கு
அன்பு கொள்ளவர் மீதே தள்ளுவாரோ அன்பு கொள்ளவர் மீதே வாராவினை வந்தாலும் சோராதே மனமே வாராவினை வந்தாலும் சோராதே மனமே வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தேகம் மோகம் மிஞ்சி வேகம் கொண்டாலும் திடமனதாயிருந்து அடல் புரிவாயே வாராவினை வந்தாலும் சோராதை மனமே அப்படி விட்டுரு வல்ல கிறிஸ்துவனுக்கு நல்ல தாரகமே வாலிப பிராயத்தில் வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினை தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் வருவதற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வருவதற்கு முன்னும் சென்னையில் இப்பதான் தண்ணி வந்துச்சு மறுபடியும் தண்ணி வந்துச்சு வாணியம்பாடியில் தண்ணி வந்திருக்குதாமா ஒரு தேசத்துக்கு பாருங்க மழை வர்றது மழைக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் மழைக்காக வேண்டி நிற்போம் ஆனா அதிகம் அளவுக்கு மீது அமிர்தமும் விஷம் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வருவதற்கு முன்னும் வாலிப பிராயத்தில் ஒண்ணுமே இளம் கன்று பயமறியாது உன் தோப்பனாட்ட போய் கேட்டுப்பார் தெரியும் அவர் வாழ்க்கையின் தத்துவத்தை உனக்கு சொல்லிக் கொடுப்பார் I know very well keep quiet சொல்லிட்டு போறியே நீ தாப்பனார் ஆகும்போது அந்த வேதனை என்னன்னு தெரியும் எங்கள் வாழ்வில் நாங்கள் அனுபவித்த அனுபவங்களை உங்களுக்கு பிரசங்கங்களாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்களே இன்னும் அது என்றே ஆகலாம் என்று ஆனது மாதிரி ஒரு நடிப்பு பாவனை உங்களுக்கு துள்ளுற மாடு என்னமா துள்ளுற மாடு பொதி சுமக்காது துள்ளுற மாடு பொதி சுமக்காது இளங்கன்று பயமறியாது அநேக முறை கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் வாலிப பிராயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும் ஆண்டவருடைய வழியில நடக்கணும் கர்த்தருடைய பயத்தில் நிற்கணும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் உங்களுக்கு போதித்து நல்வழிப்படுத்துறவர்களுக்கு அடங்கி இருக்கணும் கைகளை தட்டி அதான் நம்மளால முடியாதது நமக்கு நல்வழிப்படுத்த நற்போதனை செய்கிறவர்களுக்கு அடங்கி இருக்கிறது மாதிரி கஷ்டம் வேற ஒன்றும் இல்லை எப்படா 5 நிமிஷம் நம்ம நான் சாப்பாடு கொடுப்பேன் ரூபாய் கொடுப்பேன் பணம் கொடுப்பேன் அன்பு கொடுப்பேன் பாசம் கொடுப்பேன் கேட்கறதெல்லாம் கொடுப்பேன் என் கூட இருக்க விரும்ப மாட்டானுங்க 5 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒருத்தன் கூட ஃப்ரெண்டாக இருப்பானுங்க 24 மணி பேசுவானுங்க என்னதான் கிடைக்க போதோ தெரியாது தேவன் நமக்கு எல்லாவற்றையுமே கொடுக்கிறார் ஆனால் நம்ம அவருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கிறோம் இந்த உலக இன்பம் அற்ப நிமிஷ ஆசை காட்டி அக்கினி கடல் தள்ளுவானே நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்ல அற்ப நிமிஷ ஆசைக்காக 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் 55 நிமிஷம் செலவிடுறான் பேரின்பத்திற்காக 5 நிமிஷம் செலவழிக்க மாட்டேங்கிறான் சிற்றின்பத்திற்காக விளம்பரங்களை பாருங்க சிற்றின்ப விளம்பரங்கள் டயருக்கு கூட ஒரு பொம்பளை படுத்துக்கிட்டு இருக்கா இப்போ ஒரு பைக்கு கண்டுபிடிச்சிருக்கான் அந்த பைக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் என்ன வரும் தெரியுமா ஒரு பொம்பளை படுத்திருக்கிறது மாதிரியே அந்த பெண்ணுடைய அவயவங்கள் மாதிரியே பைக்கை ஸ்ட்ரெச்சர் பார்த்துக்கோங்க இவனுக்கு ஏறி உட்காருக்கும் போது என்னென்ன நினச்சிக்கிட்டு உட்காருமா அதில் முதல்ல அப்படி படுப்பா அதுக்கு ஒரு பைக் வரும் அந்த பைக்கை பார்த்துட்டு அப்படி போயிடுவான் அந்த பைக் தான் எல்லாருக்கும் இப்போ வாங்கணும் ட்ரெண்ட்டு ஆண்டவரும் சின்ன வயசுலேருந்து உன்னை நயங்காட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரா இதாண்டா தேன் தெளிதன் நான் தான் அவன் காதலன் நீ விரும்புகிற மணவாளன் நான் தான் உனக்கு பிரியமானவர் என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் போ ரம்யா இப்படி இருக்கிறா சார் என்ன மாதிரி அவர் ராத்திரி பேசினேன் பாரு
4 கால பாய்ச்சலில் விட்டுட்டு போயிடுவா. கிறுக்கு பிடிச்சி இங்கேருந்து கன்னியாகுமரி ரோட்டில் இருப்பார். இந்த சமுதாயத்தில் ஏற்கனவே நீ அவமானப்பட்டு விடுவாய். தீங்கு வரும் ஒரு நாள். முதுமை என்கிறது எல்லாருக்கும் இயற்கை. வேதம் சொல்லுகிறது, எனக்கு பிரியமானகள் அல்ல. இனியெல்லாம் இந்த வயசு பயிற்சியா, எனக்கு கருத்துக்குமா இந்த சேலை, எனக்கு எதுக்கா அந்த சட்டை, எனக்கு எதுக்கா சினிமா, எனக்கு எதுக்கா அந்த சாப்பாடு, எனக்கு அது KFC, அதெல்லாம் வேண்டாயா, ஜீரணமாகாது. எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் வருவதற்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வருவதற்கு முன்னும், அடுத்து மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, வீடுங்கிறது சரீரம், காவலாளிங்கிறது காலு, தள்ளாடி, பலசாலிகள் கூனி போய், முதுகு தண்டு ஸ்பைனல் கார்டு கூனி போய், எந்திரம் அரைக்கிறவர்கள் பல்லு அரைக்கிறது கொஞ்ச ஓய்ந்து ஒவ்வொரு பல்லா புடிங்கிருவாங்க, ஒவ்வொரு பல்லா கீழே விழுந்துரும். எந்திரங்கிறது என்னது? பல்லு. வீட்டு காவலாளிங்கிறது காலு. இதோ பலசாலிங்கிறது ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு கூணு விழுந்துரும். கால் என்ன செய்யறோம்? தள்ளாடிரும். இப்போ எந்திரம் இருக்கிறது என்னது? வாயரைச்சா சாப்பிட முடியுமா? எப்பா கொஞ்சம் கறியை இடிச்சு கொடுப்பா, சக்கு சக்குன்னு மிக்சியில் போட்டு அச்சுக்க சாப்பிடுவேன். அரைக்க முடியுமா? ஐயா, எந்திரம் அரைக்கிறதுனால் ஓய்ந்து என்னது? எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள். பலகனி வழியாய் பார்க்கிறவன்னா இந்த பலகனினா என்னது? பலகனினா என்னது? பார்க்க, இந்த ஜன்னல். பலகனினா என்னது? ஜன்னல். இமை என்ன? ஜன்னல். அது வழியாய் பார்க்கிற கண்ணு. பலகனி வழி பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். கண்ணெல்லாம் இருட்டி போச்சு. அது யாருப்பா? பாசிரியா மாவனா? என்னயா கருத்து போயிருக்க? உன் கண்ணுக்கு அப்படி தெரியுது. அபியா, அபிஷேக்கு என்ன கரேன்னு இருக்க? தாடி வச்சிருக்கான்னு தெரியல, தாடி தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பலகனி வழியாக பார்க்குறது இருண்டு போய் ஏஜ் ஃபேக்ட். 40 இயர்ஸ்க்கு மேலே வெள்ளெழுத்து. அதே ஒரு 60 ஆச்சுன்னா பார்வை குறைஞ்சிரும். அப்புறம் எதுக்கால இருக்கவங்க யாரும் ஒன்றுன்னு காட்டினா 2ஆ தெரியும், 1 காட்டினா என்ன செய்யும்? 2ஆ தெரியும். இப்ப பலகனி வழியாக பார்க்க இருண்டு, எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலின் கதவு அடைப்பட்டு. இப்ப ENT காது மூக்கு தொண்டைக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? இப்ப என்னாச்சு? எந்திரம்னா பல்லெல்லாம் விழுந்து போச்சு. இதனால இங்கே அரவை சத்தம் நின்று போச்சு. இப்போ தொண்டையிலையும் பிரச்சனை வந்துச்சு. இதனால தெருவாசல்கள் என்னது? அடுத்து தெருவாசல்கள் கதவுகள் அடைப்பட்டு. கதவு அடைக்கப்பட்டுருச்சான். என்னாச்சு? காது ரெண்டும் அடைப்பட்டுச்சு. காதும் கேட்க மாட்டேது. என்னப்பா, என்ன சாப்பிட்டீங்களா? சனிக்கிழமையா? சரி, சாப்பிட்டியா? சனிக்கிழமைவா மறுபடி அன்னைக்கு உட்காந்துருப்ப. அன்னைக்கு நான் இருக்க மாட்டேன், எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் நீ உனக்கும் அப்படித்தான் அப்படி அங்களே அட்டு பண்ணல. அதெல்லாம் எந்த அன்னைக்கு நான் ஒரு வேளை இருந்தேன்னு வச்சுக்கேன். ஹலோ சார், ஆரியாது? ஆமாம், மதுரையில் இல்லை அங்கே வயசாயில்லே. உனக்கே வயசாயிடுச்சுடா. ஆகும் ஒரு நாள். தெருவாசல்கள் அடைக்கப்பட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியது. குருவியின் சத்தத்துக்கு எழுதி சேவல் கூவுனா அதிகாலை. இப்போ எந்த சேவலுக்கும் அறிவில்லை. அது போயிடுச்சுன்னா எனக்கு லைட்டு போட்டு எலக்ட்ரிக் லைட் போட்டு விடிய விடிய கூவுதுங்க. 1 மணிக்கும் சத்தம் போடுது. எங்கள் வீட்டில் சேவல் 24 ஹவர்ஸ் மணிக்கு ஒரு அலாரம் அடிக்கும். எப்போ பார்த்தாலும் கூவுது. அந்த காலத்தில் காத்தால 4:30 மணிக்கு சேவல் கூச்சுன்னா அதிகாலை அப்படின்னு தெரியும் சேவல் கூவு. இப்போ குருவியின் சேவல் கூவுறதுக்கு எந்திருக்க வேண்டியவன் எதுக்கு எந்திரிக்கிறானா? ரிப்பீட் பண்ணி. குருவியின் சத்தம்னா என்ன குருவி தெரியுமா? ஹிந்து சாஸ்திரத்தின்படி ஆந்த கூவுச்சுன்னா ஆகாதும்பாங்க. ஆந்தன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆந்த வீட்டுக்கு முன்னாடி வச்சு கூவுச்சுன்னா என்னாச்சு? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சாவு வரப்போகுது அப்படின்னு ஐயோ படான்னு எந்திரிப்பான். அதுக்கு சாக்குருவி தீக்குருவின்னு ஒரு குருவி இருக்கு. சாக்குருவி தீக்குருவி. இந்த சாக்குருவி கோகும். இந்த சாக்குருவி கூச்சினோன்னு கிளறு கட்டலாம் எந்திரிச்சு உட்காந்துரும். வியாதியோடு இருக்கிறவங்க எந்திரிச்சு உட்காந்துருவாங்க.
நம்ம சாவு வந்துருமோ, மரணம் வந்துருமோன்னு பயம். குருவியின் சத்தத்துக்கு எழுந்திர வேண்டி கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும். கீத വാക്കിക്കുന്ന നാക്ക്, പാട്ടുകാരികളൊക്കെയും അങ്ങനെയല്ലേ ഇരിക്കും. இந்த மாதிரி അളത്ത് എങ്ങനെയാ? പാട്ടുകാരത്തികളൊക്കെയും തളർന്നു പോകും എന്ന് വെച്ചാൽ എന്തുവാ? പാട്ട് പാടുന്ന നാക്ക് വളരെ கொட்டும். இப்போ பாட சொல்லுங்க. அம்மா எஸ் ஜானகிங்கிற அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்க. இப்போ பாட முடியுமா உங்களுக்கு? 85 இயர்ஸ் ஆச்சு, முடியாது. நாக்கெல்லாம் உழண்டு போயிடும். இது கீத வாத்திய கன்னிகள் டீசெண்டாக போட்டிருக்கு. மலையாளத்தில் பாட்டுக்காரையும் நாக்கு உள்ளே போயிடும். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி. அப்பா இவ்வளோ 2 படி எப்படிப்பா நான் ஏற வருது? டேய் 3ஆம் மாடியில் ஒரு வீடு இருக்க. வேண்டாம் அங்கிள், நனிமாக்கெல்லாம் ஏற முடியாது. இந்த பாலசுப்ரமணியன்ட்ட கேட்டேன் நேற்று, தம்பி ஒரு வீடு இருக்குது வரையா? இல்லை அங்கிள், எங்கள் பாட்டிக்கு எங்கள் ஆச்சிக்கு ஏற முடியாது. அப்போ வயசாயிருச்சுன்னா என்னாச்சு? 2 படிக்கு மேட்டுக்காக அச்சம் உண்டாகி. வழியிலே பயங்கள் தோன்றி. வழிய பயம், படக்கு என்ன வந்துருமோ ஏது வந்துருமோ பயம். வாதுமை மரம் பூ பூத்து. வாதுமை மரம் பூ பூத்துன்னா அந்த யசோதா சிஸ்டர் தலை மாதிரி வெள்ளையா வாதுமை மரம் பூ பூத்து அவங்க டை அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, அது தெரிய மாட்டேங்குது. ஹேர் டை அடிக்காம மட்டும் உட்காந்து பாருங்க, வெள்ளை அப்படி பளிச்சுட்டு இருக்கும், ஒயிட். வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி. ஐயோ தலை அரிக்குது, கொஞ்சம் பேன் பார்த்து விடுறியாடி அப்படி மங்கள. வெட்டுக்கிளின்னா பேனு, அந்த பேன் வெட்டுக்கிளியும் தலைக்கு பாரமாகி. பசி தீபனமும். பசியே எடுக்கிறது இல்லையா, என்ன கொண்டுதான் எனக்கு பசியே இல்லையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடியும். அற்று போகாததற்கு முன்னும். மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினால் துக்கம் கொண்டாடுகள் வீதியிலே திரியதற்கு முன்னும். 2 நெடுக்கு 2 குடுக்கு போட்டு தமுக்கு போட்டு வச்சு அமுக்குன்னு அமைக்கிடுவான். மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு, எந்த வீட்டுக்கான்? அப்போ மரணம் வருவதற்கு, மரணம் வீட்டில் சாமியானா பந்தல் போட்டாங்க வாசல்லாம், என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம்? யாரும் அங்கே ஒன்று கட்டையை சாச்சிருச்சு, மூக்கில் பஞ்சு வச்சாச்சுன்னு அர்த்தம். வரும்படி பஞ்சு வச்சு அப்படி நிற்க படக்க வச்சு கை கட்டி அன்னைக்கு அடக்கமாக இருப்பார். பாரு என்ன ஆட்டம் போட்டவர், இப்படி சாந்தமாக அப்படியே படுத்திருப்பார். 2 மூக்கில் ஏற்றிருப்பாங்க, இங்கே ஒரு கட்டு. ஐயோ எப்படி ஆடி ஆட்டம் என்ன! ஒரு வார்த்தை கீழ்ப்படிஞ்சிருப்பியா? கை சும்மா இருக்குமா? சரங்கிருந்தவன் கையும் இரும்புங்க இருந்தவன் சும்மா இருக்காதுன்னு லொட்டு 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 இருந்து இவன்ட்டெல்லாம் காலம் குடிச்சோன்னே காலில் இருக்கும் அவ்வளோ ஸ்கின்னு பிடுங்கி எடுத்துடுறான். அந்த கையை அடக்கி அப்படி வச்சுருப்பாங்க. கண்ணு மூடி இருக்கும், வாய் பத்திருக்கும். மனுஷன் நித்திய வீட்டுக்கு போகிறதினால் துக்கம் கொண்டாடர்கள் தெருவில் வந்து அலைவதற்கு முன்னும். அடுத்து வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு. நரம்பெல்லாம் அந்து போச்சுங்க, நரம்பு தலைச்சு வந்துருச்சு. டம்ளர் ரெடியா? உனக்கு இப்பவே வந்துருச்சா? விட்டுரு தாத்தா அப்படி. வெள்ளிக்கயிறுனா நரம்பு தளர்ச்சி வந்து. பொற்கிண்ணி நசுங்கினா கிட்னி எல்லாம் நசுங்கி போயிடும். அப்புறம் யூரின் தட்டு டீ போட்டுருவாங்களே, யூரின் டீ போட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊட்டினருகே சால் உடைந்து. ஊட்டினருகே சால் உடைந்து எல்லாம் ஆக முடியும். உனக்கும் ஆடக்கூடாது, எல்லாம் ஆகும். உனக்கும் ஆகும் எல்லாம். இங்கே நசுங்கி ஊட்டினருகே சால் உடைந்து. அடுத்து துறவண்டையில் உருளை நொறுங்கி. இந்த பந்துக்கண்ணை மூட்டு இருக்குல்ல, பந்துக்கண்ணை மூட்டுமாங்க, அது என்ன தெரியுமா உங்களுக்கு? தமிழ் இங்கிலீஷில் என்ன அதுக்கு? இந்த ஜாயிண்ட் தானே உருளை. என்ன அழகாக எழுதிருக்கு பாருங்க. இந்த ஜாயிண்ட் எல்லாம் நசுங்கி. அடுத்து வாசி. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கும் திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும். ஆவி தன்னை அனுப்பின தேவனிடத்துக்கு திரும்பி போவதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அவரை உன் வாலிப பிராயத்திலே நினைச்சிருடின்னு எச்சரிக்கை. கைகளை தட்டி. ரொம்ப ஆடக்கூடாது. இளவயதும் சௌந்தரியமும் அழகும் மாயை.
இளமை இருக்குங்கிறதுக்காக ரொம்ப ரத்த ஓட்டருக்கு திமிர் எடுத்து அலையக்கூடாது. தாய் தப்பனுக்கு கீழ்ப்படியாம பேசாம இருக்கக்கூடாது. யாவனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஒரே ஆட்டி டிரைவிங் பண்ணும்போது பார்க்கணும், 2 பேருக்கும் காம்படிஷன். ஏத்தாப்பில் வண்டி வச்சு இவர் நகட்ட மாட்டார். அவன் நகட்டட்டும், இப்போ என்ன அவன் நகட்டட்டும் வேணாண்ட. இங்கே ஒருத்தன் ஸ்க்ராட்ச் போட்டு போயிடுவான், காசு கட்டது நான். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா தான் என்ன, கொஞ்சம் தாழ்மையாக இருந்தால் தான் என்ன, குறைஞ்சிருவியா? வாலிப பிராயத்துடன் சிருஷ்டிக்கிற நினை உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. எல்லாம் எதுக்கு இவ்வளவு இந்த பிரசங்கி 12 சொல்கிறாருன்னா, ஒரு நாள் இப்படியெல்லாம் நமக்கு சம்பவிக்கும், இந்த நாட்கள் வரும். இப்படி வெள்ளிக்கயிறு கட்டி விட்டு பொற்கு நின்ன சிங்கி ஊற்றினருகே சால்வுடைந்து பசிதீபனம் மற்று போய் கீதவாக்தி கன்னிகள் எல்லாம் பாட்டு பாட ஓய்ந்து தெருவாசன் கதவுகள் அடைப்பட்க வாதுவி மரம் பூ பூத்து வெட்டுக்கிளிக பாரமாகி பல சால்கள் கூணிப்போய் வீட்டு காவலாளர்கள் தள்ளாடி இவ்விதமாவது மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கும் ஆவி தன்னை அனுப்பின தேவனிடத்துக்கு திரும்பி செல்வதற்கு முன் வாலிப பிராயத்தின் வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினை. எல்லாம் முடிந்து போயிடும். வாலிபம் மாயை. இந்த வாலிபம் மாயை இது தோன்றி மறையும் புகையை போன்றது. 40 years ஆகும் பொழுது இங்கே 2 சுருக்கு, இங்கே 2 சுருக்கு, இங்கே 2 வெள்ளை முடி, அதோடு க்ளோஸு. நேற்று பெண்ணியனை வம்பு பண்ணி தாடி எடுக்க சொல்லிட்டான். எனக்கு தாடி எடுக்க வேண்டான்ட்டு இருந்தேன். டேய், அதான் வெள்ளை முடி வந்துருச்சுல, இனி தாடி எடுங்க அப்படின்னா. ஓ, அது தாடி எடுத்ததுக்கு பிறகு யார்கிட்ட கேட்கலாம்? எல்லாம் உங்கள் தாடி வச்சிருக்கிறாரு. தம்பி, தாடி எடுத்து நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா? அப்போ நீங்களும் எடுத்துருங்க. எல்லாரும் சேர்ந்து எனக்கு அழுக வைக்கிறது மாதிரி தாடி எடுக்க வச்சானுங்க. எல்லாரும் சேர்ந்து கூடன்னு தாடி எடுத்தே ஆகணும்னு சொல்லி எடுக்க வச்சு ராத்திரியில் எனக்கு என்ன செய்யுது, ஐயோ, நான் ஊழியத்துக்கு வந்த நாள்லேருந்து தாடி வச்சுருந்தேன். லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து தாடி எடுத்துட்டேன். திருப்பி இந்த லாக்டவுன் வந்து தாடி வச்சேன், எடுக்கவே இல்லை. அங்கங்கே வெள்ளம் வந்துச்சு. உடனே பெண்ணி சொன்னான், அதான் கிழவனாயாச்சுல, இனி தாடி எடுங்க அப்படின்னா. வேண்டாண்டாண்ணா. இல்லை, நல்லாவே இல்லைண்ணே உங்களுக்கு. நான் எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாம் சொன்னாங்க, பொறாமை அங்கிள், உங்களுக்கு தாடி நல்லா இருக்கு, இவங்களுக்கெல்லாம் நல்லா இல்லை, அதனால தான் சொன்னாங்கன்னு. இப்போ தாடி எடுத்தால் நல்லா இருக்குன்னு கேட்டேன். எல்லாம் நல்லா இருக்குன்னு இருக்காரு. பார்ப்போம். நமக்கு ஒரு இளமைங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான். ஹாலிவுட்டில் பிரசித்தி பெற்ற ஒரு நடிகை இருந்தாள். அவள் இளமை கவர்ச்சினால் விழுந்த எத்தனையோ வாலிபர்கள், அவள் படத்தை பூஜை செய்தவர்கள் எத்தனை பேர், தன்னுடைய படுக்கை அறையில் ஒட்டி கொண்டு அவளுடைய வாழ்க்கை நடத்தின போல கற்பனையில் மிதந்தவர்கள். கவர்ச்சி கன்னி என்ற பட்டணத்தை அந்த நாடு கொடுத்தது. கவர்ச்சி பாம் நாடே கொடுக்குது. அவ்வளவு வாலிபர்களை சீரழித்தவள் கற்பனையிலே. ஒரு நாள் தன் மேக்கப் அறைக்கு போனாள். காலை எழும்பி 40 வயதுமானது. முகத்தை சற்று உற்று பார்த்தாள். நெற்றியிலே 2 சுருக்கம், கழுத்தில் 2 சுருக்கம், கண்ணு மேலே 2 சுருக்கம், இங்கே 2 வெள்ளை முடி, இங்கே 2 வெள்ளை முடி. ஐயோ, நாம் இளமை போய்விட்டதே, நாம் கிளட தட்டி விட்டோம். ஐயோ, நம்முடைய இளமையை நீ யாரும் விரும்ப மாட்டார்கள். மனம் உடைந்தாள். அதே அறையில் தற்கொலை செய்து செத்து போனாள். மார்லின் மன்றோ என்று பெயர் அவளுக்கு. அதே இடத்தில் தற்கொலை செய்து இறந்து போனாள். இளமை வஞ்சனை உள்ளது, சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது. அது நிற்காது, அது மறைந்து போகும். 6 பேக்கெல்லாம் நிற்காது, செஸ்ட் பாடி பில்டெல்லாம் நிற்காது. ஒரு நாள் இப்படி எனக்கு புல்பிட் மாதிரி வயிற்று தள்ளிட்டு வருவேன் சடக்குன்னு. ஒரு பிள்ளைய தோளில் வச்சுக்கிட்டு, ஒரு பிள்ளைய கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே ஒன்றையும் வச்சுக்கிட்டு வருவேன். அதில் பைபிளில் வேணால் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு வருவேன். வந்து அங்கிள் நல்லா, என்னப்பா 6 பேக்கெல்லாம் வச்சுருந்த, டோட்டல் பேக் ஆகிடுச்சு அங்கிள், லஞ்சு பேக் ஆகிடுச்சு. மாயடா, உன்னை சுற்றி சுற்றி வருகிற கன்னியர் கூட்டமெல்லாம் கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம் இருக்காது.
ஒன்று கூட திரும்பி பார்க்காது. சௌந்தரிய மாயை, இளமை மாயை. மகளே, கொஞ்சம் அழகாக இருக்குன்னு ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது, வாழ்வு நாசமாய் போய்விடும். உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. கர்த்தருக்கு பயந்து வாலிப பிராயத்தில் வாலிபரே உன் சிருஷ்டிகரை நினை. மன்னா தான் முன்னிருந்த பூமிக்கும் ஆவி தன்னை அனுப்பின தேவனிடத்திற்கும் திரும்பி செல்வதற்கு முன் உன் சிருஷ்டிகரை வாலிப பிராயத்தில் நினை. எத்தனை சந்தோஷம். ஒரு அல்லேலூயா. ஹால டீ பிடி தம்பி. கள்ளனாம் கபடன் என்னை தள்ளிவிட்டாலாவதென்ன, கல்லை போல் கடினம் கொண்ட கர்ம சண்டாளன் பாழும். கள்ளனாம் கபடன் என்னை தள்ளிவிட்டாலாவதென்ன, கல்லை போல் கடினம் கொண்ட கர்ம சண்டாளன் பாழும். உள்ளம் கரைந்து உந்தன் உயர் சிலுவையின் அன்பால் உலகில் இட்ட மெழுகாய் ஊறுகவை இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறு கதி ஒருவரில்லையே சுவாமி. தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் இரட்சகனே. பாதகத்துக்குண்டோ எல்லை பரிதவித்தேன தேடி. கண்ணினாலும் பேருவரை காண நானும் தாகுமோதான். கடையன காருள் பூரி மாடியும் இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி. தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் இரட்சகனே. அஞ்சு தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலை கடல் துரும்பு போல மலைவு கொண்டே நன்னையோ. அஞ்சு தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலை கடல் துரும்பு போல மலைவு கொண்டே நனையோ. கெஞ்சி கஞ்சி போவும் இந்த வஞ்சகன் மூலம் பாராய். கேட்டிய நீளம் சேர்ந்து கேருபை இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்
இந்த மண்ணுயிர் இரட்சகனே, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் இரட்சகரே. அன்னை தந்தை மூற்றார் சுற்றார் ஆறும் உதவுவாரோ, அதிசயமானுவேலா ஆசையன் இயேசு சுவாமி, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் இரட்சகனே, மண்ணுயிர் இரட்சகனே, மண்ணுயிர் இரட்சகனே. இறைவன் இயேசு நம்மத்தில் வந்திருக்கிறார். வாலிபனே, வாலிப பிராயச்சுன் சிருஷ்டிகர நினை, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் வருவதற்கு முன்னும் பசி தீவனமும் அற்றுப்போய் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி எந்திரம் மறைக்கிறனால் ஓய்ந்து பலகனி வெளியாய் பார்க்கிறோ இருண்டு தெரு வாசல்களின் கதவுகள் அடைக்கப்பட்டு பொற்கண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு வாதுமை மரம் பூத்து வெட்டுக்கிளையும் பாரமாகி மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினால் துக்கம் கொண்டாடுவர்கள் வீதியில் அலைவதற்கு முன்னும் இவ்விதமானது மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கும் ஆவி தன்னை அனுப்பின தேவனத்துக்கு திரும்பி செல்வதற்கு முன்னும் வாலிப பிராயத்தில் வாலிபனை உன் சிருஷ்டிகரை நினை. இள வயதும் வாலிபமும் மாயை, உணர்ச்சிகள் ஒரு குறித்த காலத்துக்குள் அடங்கிவிடும், பலம் குறுகி போகிவிடும், வாழ்வு கசக்கும். உன்னை விரும்பினர்களா உன்னை விட்டு தூர போய் விடுவார்கள். உன்னை நேசிக்கும் ஒரு இறைவன் உண்டே, நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் சமூகத்தில் ஓடிவா. மகிமையான இறைவன், மகிமையான கர்த்தர், தேவனுடைய வல்லமுள்ள கரமுனை தொடும், உன்னை ஆசீர்வதிக்கும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. பரலோக தேவனுடைய வல்லமுள்ள கரத்தை இப்பொழுது கர்த்தர் உங்கள் மேல் வைக்கப் போகிறார். எத்தனை சந்தோஷம். அப்படியே கண்களை மூடுவோமா, பிரார்த்தனை செய்வோம். Thank you Jesus, wonderful Jesus, wonderful Lord. நன்றி இயேசு சுவாமி, நன்றி 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 இயேசு சுவாமி, நன்றி. Thank you Lord, thank you Jesus, wonderful Jesus, thank you Jesus, hallelujah, 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 hallelujah. hallelujah. நன்றி இயேசு சுவாமி, Thank you Jesus, நன்றி நன்றி அப்பா, நன்றி. ஸ்தோத்திரம். சாவே சாழ்மையாக சேரோ பாத சண்ட நீட ஆவலாக வாந்தே நல்ல இயேசுவே. ஓ மை செடி, ஓ மை செடி தரே சிக்க வே வந்தே. ஓ மை செடி
என் பேராச்ச நெய்யை கேளும் ஆதி அந்த பணிவாய் கெஞ்சும் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஓமுடைய பிள்ளையா ஓமை தேடி ஓமை தேடி சீக்கவே வந்தே ஹல்லேலூயா ஆராதனை மகிமைப்படுத்தும் கைகளை உயர்த்தி கைகளை தட்டி Jesus name. Thank you Jesus. Wonderful Jesus, Almighty God, wonder working Father. We all lift ourselves Father for the Holy Spirit in the name of Jesus. Right now தேவனுடைய மகிமை இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் இயேசு சுவாமி, ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் தன்னை காற்றுக்கொண்டான் தானே. வாலிபனே, வாலிப பிராயத்தின் சிஷ்யரை நினை என்று சொன்னேன். அந்த வார்த்தைகளை வாலிப பிராயத்தில் சிஷ்யரை நினை, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பு நினை, அவருடைய வார்த்தையில நிலைத்திரு. அவருடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை முடிச்சு நித்திய வீட்டுக்கு போகும் பொழுது இதோ ஜீவனுக்குள் சேரும்படி இந்த மண்ணிலிருந்து உன்னை எடுத்த தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை உன்னை அழைத்துக் கொள்ளும்படி அவன் நினைத்துக்கொள் என்று சொன்னேன். அதை கேட்டு யாரெல்லாம் திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதியும். வியாதிகளை சபிக்கிறேன், வேலையற்றவர்களுக்கு வேலையை தாரும், வாழ்வு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த உலகம் கரைப்படுத்த கூடாது,
உலக ஞானம் தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதியிருக்கிறது. உலக ஞானத்தினால் பெற்றோர்களை மதிக்காமல், பெரியவர்களை மதிக்காமல், தங்கள் வாழ்வில் கட்டுக்கோப்பு இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல், இதோ தங்கள் இஷ்டப்படி வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பி கர்த்தரை தெய்வம் என்று அறிந்து அவருக்காக வாழ கர்த்தர் கிருபை அளிச்சருளும். ஐயனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அருள்மாரியை தாரும். ஒவ்வொருவருடைய மனமும் ஆவிக்குரிய வார்த்தையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புது பலனடைய கிருபை அளித்தருளும். தங்களுக்கு இச்சக்கேற்ற போதர்களை சார்ந்து கொண்டு போகாமல் கர்த்தருடைய வேதத்தை விரும்பி தியானிக்க, அதை காதலிக்க, அதை லவ் பண்ண, தேவனுடைய வார்த்தையை விரும்ப கர்த்தர் கிருபை அளித்தருளும். ஆத்ம மணவாளனாகி நீர் வரும் பொழுது எங்களை அன்போடு அணைத்துக் கொள்ளும் பாக்கியத்திற்கு எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள கிருபை அளித்தருளும். இயேசு சுவாமி, கிருபை அளித்தருளும். இப்பொழுது என்னை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னென்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அத்தனையும் கொடுத்தருளும். அங்கிள், நான் பாவம் செய்யக்கூடாது நினைக்கிறேன், என்னால் செய்யக்கூடாது நினைத்த பாவம் என்னால் செய்யாமல் எடுக்க முடியவில்லை. I am depressed. மனம் கலங்கி தவிக்கும் ஓரோர் மகனுக்கும், மகளுக்கும், வாலிப பெண்ணுக்கும், வாலிப தம்பிக்கும் தேவ கிருபை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும். அபிஷேகத்தினால் நிரப்பி உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டும். சகல சத்து வல்லமை சத்து கட்டு கட்டி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசு கட்டி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதி கனமை செலுத்துகிறேன். சகல நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசு கட்டி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசு மன்னர் உடன் ஊழியர்கள் ஜெபத்தினாலும் பொருளினாலும் உடல் உழைப்பினாலும் தாங்குகிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய மகிமையின் கரம் இப்பொழுது கூட இருக்கட்டும். சுவாமி, ஆசீர்வதித்தருளும். இயேசு மறவார் ஜெப பங்காளர்கள் நேரலையிலும் ஃபேஸ்புக்கிலும் யூடியூப்பிலும் இருந்து கவனிக்கிற பிள்ளைகளையும் அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். என்னென்ன விரும்புகிற ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த மழை பாதிக்கும் பகுதிகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை தாரும். விசேஷமா எங்கள் ஊழியத்தை சேர்ந்த பிரதர் சக்கரவர்த்தி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களையும் கர்த்தர் இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து விடுதலையாக்கும். என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய மகிமை உள்ள கரம் கூட இருக்கட்டும். எல்லா மனிதர்களையும் நினைவு கூறும். எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை ஆசீர்வதியும், அமைச்சரவை ஆசீர்வதியும், எங்களுடைய நாட்டை ஆசீர்வதியும். உலகமெங்கும் தொற்றுவியாதையும் இயற்கை சிற்றங்கள் விடுதலை ஆக்கும். திருச்சபைகள் எல்லாம் முழுமையான ஆராதனைகள் நடக்க கத்த கிருபை அளித்தருளும். நம்முடைய சுவிசேஷத்துக்கு தடையாக இருக்கிற சத்துருவின் வல்லமைகள் திட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆசீர்வதித்து வெளிப்படுத்தும். நான் அப்பிரஜனமான ஊழியக்காரர், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்க நம்பி செலுத்துகிறேன். பிசாசுகளை காட்டி நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு நாம் ஜனங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதித்தலும் தொடர்ந்து கர்த்தர் இயேசுக்கு இரத்தத்தை மேல் பூசிக் கொள்கிறோம். கர்த்தர் இயேசுக்கு நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தங்களுக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த பிளஸிங் டைமில் வந்து ப்ரேயர் டைமில் வந்து கலந்து கொள்கிறீர்கள். கர்த்தருடைய மேன்மையின் கரம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரிலும் ஜூம் ஆப்லையும் யூடியூப் ஃபேஸ்புக்கில் வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கு நாமத்தில் நன்றி வாழ்த்து சொல்கிறேன். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அநேகரை கலந்து கொள்ள வையுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிலிருந்து 11:30 வரை இந்த பிளெஸ்ஸிங் ப்ரேயர் டைம் நடக்கிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை திறவுகோல் ஜெபம் நடக்கிறது. அடுத்த மாதம் நேரடியாக நடக்கும். வருகிறவர்கள் தாராளமாக வரலாம். அடுத்த மாதம் முதல் சனிக்கிழமை காலை 9:30 தொடங்கி 12:30 1 மணிக்கு முடிந்துவிடும். நீங்கள் நேரடியாக வரலாம். நேரடி ஒளிபரப்பும் உண்டு. நேரடி ஒளிபரப்பில் வரவர்களும் கட்டாயம் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதன் தேவைகள் பெரியது. கர்த்தர் ஏவினால் இந்த ஊழியத்தை உங்களுக்கு காணிக்கினால் தாங்கள் இந்த ஊழியங்களுக்காக தேவன் செய்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்தாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். திரியேக தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்று என்று விசேஷமாய் இந்த மாதம் முழுதும் நம்மில் நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன்